நீங்கள் நடந்து போகிறீங்க, உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பூனை கிராஸ் பண்ணுது, ஐயோ தான் கெட்டது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வருது. அந்த தாட் வந்து நம்ம நம்பும்போது நமக்குள்ளே வந்து பயம் கிரியேட் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு தாட்டோடு நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த அடையாளம் தான் நமக்குள்ளே சஃபரிங்கே க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த தாட்ஸ்லாம் எங்கேருந்து வருது? நம்மளோட கண்டிஷனிங், நம்மளோட கடந்த கால அனுபவங்கள், இந்த சொசைட்டி நமக்கு பண்ணி வச்ச ப்ரோக்ராமிங். ஸோ நம்ம மைண்ட் வந்து இந்த மெமரியெல்லாம் வச்சு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 lakh காசு கேட்குறாரு. என்கிட்ட வந்து அந்த டைமில் ஒரு 7 lakhs என்னோடய எமர்ஜென்சி ஃபண்டில் காசு வச்சுருக்கேன் நான். பட் என் மைண்ட் சொல்லுது, இப்போ இந்த பர்சனுக்கு இந்த காசை நான் கொடுத்துட்டேன்னா இந்த பர்சன் திரும்ப எனக்கு காசு கொடுப்பாரான்னு எனக்கு தெரியல. ஸோ என் மைண்டு வந்து உனக்கு ஏதாவது எமர்ஜென்சி வரும்போது நீ என்ன பண்ணுவ? ஸோ எனக்குள்ளே அந்த ஃபியர் க்ரியேட் ஆகுது. ஸோ நான் அந்த பர்சன்கிட்ட இல்லை, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து என் மைண்ட் வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ நான் வந்து அந்த 5 lakhs அந்த பர்சனுக்கு நான் கொடுத்துருந்தா நான் அந்த பர்சனோட ஒய்ஃபை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க இறந்துட்டாங்க.